இன்றைக்கு நம்ம பாடப்பகுதியில் வந்து சொல்லிலக்கணத்தில் தொழிற்பெயர் பற்றி பார்க்க போகிறோம். தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர். இப்பொழுது தான் வந்து 10ஆம் வகுப்பு இலக்கணத்திலேயே கொஞ்சம் நுழையிறோன்னு அர்த்தம். அளபடையெல்லாம் சின்ன வகுப்பில் பார்த்துருப்போம். நம்ம தொழிற்பெயர்னால் என்ன? தொழிற்பெயரை எப்போதுமே 6 வகை பெயர்கள் படிச்சிருப்போம். அதாவது பொருள், இடம், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்புப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயரை பற்றி ஒரு தனித்து விளக்கம் கொடுக்குறாங்க. தொழிற்பெயர்னா என்ன? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது வினை. வினை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ கர்த்தான்னு சொல்ல வினை. எல்லாருமே ஏதாவது ஒரு செயலை செய்வோம். ஒரு குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே முதியவர் வரைக்கும் செயல் செய்யாமலே இருக்க மாட்டாங்க. வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது காலத்தை உணர்த்தாது. தொழிற்பெயர் எப்பொழுதுமே காலத்தை உணர்த்தாது. வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது காலத்தை உணர்த்தாது. படர்க்கை இடத்தில் வரும். படர்க்கை இடத்தில் வரும் மற்றும் வந்து தனித்த விகுதியை பெறும். அப்படின்னு என்ன மேம் இது? நீங்கள் பாட்டு டெஃபினேஷன் சொல்லிட்டீங்க. எப்படி நமக்கு புரிய வைக்கிறது? வினைனா என்ன? படி அப்படிங்கிறது ஒரு வினை. படியை வந்து நம்ம வந்து அதில் வந்து நான் முன்பே வந்து பதத்தில் சொல்லியிருக்கேன். பகுதி, விகுதி. பகுதியை வந்து முதல் நிலைன்னு சொல்கிறேன், விகுதியை இறுதி நிலைன்னு சொல்கிறோன்னு சொன்னோம். இப்போ ஆடுதல்னு இருக்கு. ஆடுதல். ஆடுதலில் நீங்கள் பிரிக்கும் பொழுது ஆடு கூட்டல் தல், ஆடு கூட்டல் தல் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த ஆடு என்பது பகுதி, அதுதான் வினை பகுதி. அது வினை. அதோட விகுதி சேர்ந்திருக்கும், அது வினைன்னு சொல்கிறோம். இதை வந்து தொழிற்பெயர் என்றால் வினை பகுதியானது காலத்தை உணர்த்தாது, படர்க்கை இடத்துல வரும், தனித்த விகுதியை பெறும். தொழிற்பெயர் என்றாலே காலத்தை உணர்த்தாது, தனித்த விகுதியை பெறும் மற்றும் படர்க்கை இடத்தில் வரும். இந்த தொழிற்பெயர் 4 வகைப்படும். அவை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர், 4வது எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெற்ற தொழிற்பெயர்னாக்க ஒரு தொழிற்பெயரில் பகுதி, விகுதி ஆகிய 2ம் பெற்றிருந்தால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். நாம் என்ன பார்த்துருக்கோம்? இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயரில் ஆடுதல் பார்த்துருக்கோம். ஆடுதல், ஆடல், ஆட்டம். இப்போ எல்லாமே ஆடுதல் அப்படிங்கிறச்சு எப்படி பிரிக்கிறோம்? ஆடு கூட்டல் தல். ஆடல், ஆடு கூட்டல் அல். ஆடு என்பது பகுதி அல்லது முதல் நிலை, தல் என்பது விகுதி. அப்ப தொழிற்பெயர்ல பகுதி, விகுதி ஆகிய 2ம் பெற்றால் அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஆடல், பாடல், ஆட்டம். அப்ப இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் தொழிற்பெயர் தனித்த விகுதி பெறும் சொன்னேன் இல்லையா? அப்ப அல், தல், அம், ஐ போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாகும். நீங்க எதுவும் டெஃபினேஷனா படிக்கிறத விட இப்படி சொல்லுங்க. வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது வந்து காலத்தை உணர்த்தக்கூடாது, படர்க்கை இடத்துல வரும், தனித்த விகுதியை பெறும். விகுதிகள்ங்கிறது அல், தல், அம், ஐ 16 இருக்கு. நீங்க 4 தெரிஞ்சுக்கங்க. அதிலே வச்சு நம்மளே சொற்களை உருவாக்கலாம். அப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்றால் பகுதி, விகுதி ஆகிய 2ஐயும் பெற்றிருக்கும். அடுத்தது வந்து முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னாக்க அந்த தொழிற்பெயர்ல வந்து விகுதி இருக்காது. பகுதி அல்லது முதல் நிலை. பகுதியோடு வேறு பெயர் தான் முதல் நிலை என்று சென்ற வகுப்புல நான் சொன்னேன். அப்ப தொழிற்பெயர்ல விகுதி இல்லாது பகுதி அல்லது முதல் நிலை மட்டும் பெற்றிருப்பது முதநிலை தொழிற்பெயர் என்று கூறுவர். முதநிலை என்றாலும் முதல் நிலை என்றாலும் ஒன்று. ஏனக்க இந்த லகரம் நகரமாக மாற்றம் பெறுகின்றது. சான்று பாருங்க. கண்ணன் ஓர் உதை உதைத்தான். கண்ணன் ஓர் உதைத்தல்னு வந்திருக்கணும். தல் என்ற விகுதியை நான் எடுத்துட்டேன், உதை மட்டும் வச்சிருக்கேன். உதையை மட்டும் சொல்றதுனால, அதாவது தல் என்ற விகுதி நீக்கப்பட்டு உதை என்ற பகுதி மட்டும் இருப்பதால் அது முதநிலை தொழிற்பெயர். குரங்கு பிடித்த பிடி. பிடிங்கிற இடத்துல நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. குரங்கு பிடித்தல்னு வந்திருக்கணும், தல் என்ற விகுதியை நீக்கிட்டோம், பிடி என்ற சொல் மட்டும் இருக்கு. அதாவது பகுதி மட்டும் இருந்து விகுதி இல்லாது இருப்பது முதநிலை தொழிற்பெயர் எனப்படும்.